ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் லாக்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் செய்யலாம் வாங்க. முட்டை, கேப்சிகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய். சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம், மிளகு அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு, பேச்சுலர் பசங்களுக்கு இல்லை டக்குன்னு செய்கிற ரெசிபி தான் இது. சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். சமையல் தெரியாத பசங்க கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை டக்குன்னு செஞ்சுக்கலாம். இந்த முட்டையை உடச்சி பவுலில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் எக் ரைஸ் இது. வேறு எந்த ஃபுட் கலரோ எதுவுமே போடுறதில்லை. பெப்பர், சீரகம், மிளகு அது மட்டும்தான் போடுறது. செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. நீங்கள் வேணுன்னா இன்னும் குட்டி குட்டியாக கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க, அதனால கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பெப்பர், சீரக பவுடர் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் ஹைலைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ உடச்சி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். வேகட்டும் முட்டை. ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டு கலந்துக்கலாம். தேவையான உப்பு, கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுடலாம். ஈஸி எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.